வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 13 மாநிலங்களில் 97 மக்களவைத் தொகுதிகளில் ஏப்ரல் 18ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல். நாளை மாலையுடன் பரப்புரை நிறைவடைய உள்ளதால் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. சேலம் 8 வழிச்சாலை பற்றி தேர்தல் நேரத்தில் பேச மத்திய அமைச்சருக்கு எப்படி துணிச்சல் வந்தது? நிதின் கட்கரி பேசியபோது முதலமைச்சர் வாய் பொத்திக் கொண்டிருந்ததாக தினகரன் கண்டனம். பிஎஸ்கே நிறுவனத்தில் வருமான வரி சோதனையில் 112 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல். 14 கோடியே 18 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல். பாஜகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் 5 லட்சம் பேர் வேலை வாய்ப்பை இழந்ததாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. அரசின் தவறான கொள்கைகளால் 50,000 குறுந்தொழில்கள் முடங்கியுள்ளதாகவும் பேச்சு. நடிகை ஜெயபிரதா குறித்து ஆபாசமாக பேசிய சமாஜ்வாதி மூத்த தலைவர் ஆசம் கான் மீது வழக்கு. குற்றச்சாட்டை நிரூபித்தால் போட்டியிலிருந்து விலக தயார் என ஆசம் கான் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் ஏப்ரல் 18ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 97 மக்களவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் நாளை மாலை 6 மணியுடன் முடிவுக்கு வருகிறது. மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11 முதல் மே 19 வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஏப்ரல் 11ஆம் தேதி 91 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. 2ஆம் கட்டமாக 13 மாநிலங்களில் அமைந்துள்ள 97 மக்களவைத் தொகுதிகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கும் தட்டான்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கும் அன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கர்நாடகம், மகாராஷ்டிரம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஒடிசாவில் 5 மக்களவை தொகுதிகளுக்கும் அவற்றுக்குட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. எட்டு வழிச்சாலை திட்டம் குறித்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசும்போது முதலமைச்சர் வாயை பொத்தி அமர்ந்திருந்ததாக தினகரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் ஞானசேகரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு தினகரன் வாக்கு சேகரித்தார். அப்போது 8 வழிச்சாலை திட்டம் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த திட்டம் பற்றி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசும்போது தமிழக முதலமைச்சர் பழனிசாமி வாயை பொத்திக் கொண்டு அமர்ந்திருந்ததாக தெரிவித்தார். 8 வழிச்சாலை அமைப்போம் என தேர்தல் நேரத்தில் கூற மத்திய அமைச்சருக்கு எப்படி துணிச்சல் வந்தது எனவும் தினகரன் கேள்வி எழுப்பினார். பிஎஸ்கே கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 112 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் மற்றும் 14 கோடியே 18 லட்சம் ரூபாய் பணம் சிக்கியுள்ளது. நாமக்கலை தலைமையிடமாக கொண்டு பிஎஸ்கே கட்டுமான நிறுவனம் கடந்த 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் கிளைகள் சென்னை, நாமக்கல், நெல்லை பகுதிகளிலும் இயங்கி வருகின்றன. பிஎஸ்கே நிறுவனம் கணக்கில் வராத பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறைக்கு புகார் வந்தது. இதனையடுத்து சென்னை, நாமக்கல் உள்ளிட்ட பிஎஸ்கே நிறுவனத்திற்கு சொந்தமான 11 இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். மேலும் பைனான்சியர்கள் ஆகாஷ் பாஸ்கரன், சுஜய் ரெட்டி ஆகியோர் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. 3 நாட்கள் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் 112 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் மற்றும் 14 கோடியே 18 லட்சம் ரூபாய் பணம் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் இழந்துள்ளதாகவும் 50,000 குறுந்தொழில்களை முடக்கியுள்ளதாகவும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர் கடந்த 5 ஆண்டுகளில் சிவகங்கை தொகுதியில் கல்விக் கடன் யாருக்கும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக்கப்படும் என தெரிவித்த பாஜக விவசாயிகளை கொன்று வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் மட்டும் 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கிறோம். 50,000 குறு சிறு தொழில்கள் மூடப்பட்டன. இது ஒரே ஒரு பண மதிப்பீடு காரணமா விவசாய வருமானத்தை ரெட்டிப்பாக்குறேன். விவசாய வருமானம் ரெட்டிப்பாயிருக்கா? நெதிரல 2 மடங்கு கூடியிருக்கா?
கரும்பு விலை 2 மடங்கு கூடியிருக்கா? மிளகாய் விலை 2 மடங்கு கூடியிருக்கா? எது கூடியிருக்கு? கடன் தான் கூடியிருக்கு. விவசாயிப்பட்ட கடன் தான் கூடியிருக்கு ஒழிய விவசாயியின் வருமானம் ரெட்டிப்பாக. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சே அமைப்பை சேர்ந்த மோடியை பதவியை விட்டு துரத்த வேண்டும் என பாலகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வேலுச்சாமிக்கு வாக்கு கேட்டு பழனி பெரியார் திடலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மகாத்மா காந்தி இருக்கும் இடத்தையே கோவிலாக மதித்தவர். ஆனால் கோவிலுக்கு மோடிக்கு அடிமையாக செயல்படும் எடப்பாடி ஆட்சியை விரட்டடிக்க திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். டெல்லி மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தியே தீருவோம் என கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கும் பாஜகவை விரட்டியடிப்போம் என முத்தரசன் தெரிவித்தார். சீர்காழியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி வெளிநாட்டில் இருந்த கருப்பு பணம் மீட்கப்பட்டதா எனவும், ஒவ்வொரு நபரின் பெயரிலும் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வோம் என சொல்லிய பாஜக அதை நிறைவேற்றியதா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வெளியேற வேண்டும் என்று சொன்ன பாஜக தலைவர் அமித்ஷாவின் பேச்சு கடும் கண்டனத்திற்குரியது எனவும் முத்தரசன் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வெளியேற வேண்டும் என பகிரங்கமாக தெரிவிக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மிக பிடிவாதமான முறையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தியே தீர்வோம் என கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். மத்திய அரசு பிடிவாதமாக நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு அதற்குரிய திட்டங்கள் அனைத்தையும் தயாரித்திருக்கிறது என்பது ஓபிஎஸ்க்கும் தெரியும், இபிஎஸ்க்கும் தெரியும். ஏன் இதை தடுக்க முடியல? தென்சென்னை அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் 2வது முறையாக மீண்டும் போட்டியிட்டு தொகுதி மக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். 2014ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜெயவர்தன் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். கடந்த 5 ஆண்டுகளில் அவர் தனது தொகுதிக்கு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். குடிநீர் வசதி, ஏரிகளை தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகளை செய்துள்ளதால் தொகுதி மக்களிடம் அவருக்கு நற்பெயர் உள்ளது. இந்நிலையில் இந்த தேர்தலில் 2வது முறையாக அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்து வரும் ஜெயவர்தன் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்து வருகிறார். நடிகை ஜெயபிரதா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சமாஜ்வாதி கட்சி மூத்த தலைவர் ஆசிம் கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகை ஜெயபிரதா உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி சார்பில் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அண்மையில் பாஜகவில் சேர்ந்த ஜெயபிரதா ராம்பூர் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் ஆசிம் கானை எதிர்த்து போட்டியிடுகிறார். இந்நிலையில் ஒரு கூட்டத்தில் பேசிய ஆசிம் கான், ஜெயபிரதாவை தனக்கு 17 ஆண்டுகளாக தெரியும் என்றும் யாரும் அவர் மீது கை வைக்க தான் அனுமதி என்றும் தெரிவித்தார். ஜெயபிரதாவின் உண்மையான முகத்தை அறிய பொதுமக்களுக்கு 17 ஆண்டுகள் ஆகியுள்ளதாகவும் அவர் காக்கி கால் சட்டை அணிந்தவர் என்பதை தான் 17 நாளில் அறிந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து ஆசிம் கான் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெயபிரதா RSS சார்புள்ளவர் என்பதை சுட்டிக்காட்டவே காக்கி கால் சட்டை என தான் பேசியதாகவும் அதை ஊடகங்கள் திரித்து கூறிவிட்டதாகவும் ஆசிம் கான் விளக்கமளித்துள்ளார். தன் மீது குற்றத்தை நிரூபித்தால் தான் போட்டியிலிருந்தே விலகிக் கொள்வதாகவும் ஆசிம் கான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் ஓய்கிறது. இந்நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை சேலம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்கிறார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட பகுதியிலும், தேமுதிக
தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தென்சென்னை, மத்திய சென்னை, வடசென்னை ஆகிய தொகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கின்றார். இதேபோன்று மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பிற்பகலில் திருச்சி மற்றும் கரூர் தொகுதிகளிலும் மாலை நாமக்கல் தொகுதியிலும் வாக்கு சேகரிக்கிறார். திருச்செந்தூரில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக 40 லட்சம் ரூபாயை காரில் பதுக்கி வைத்திருந்த திமுக பிரமுகர் உட்பட 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே உள்ள காயாமொழி மத்திமான் விலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது திமுக பொதுக்குழு உறுப்பினர் வசீகரன் வந்த காரை போலீசார் மறித்து விசாரித்தனர். இதனையடுத்து காரில் உரிய ஆவணங்கள் இன்றி வைக்கப்பட்டிருந்த 40 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் காரில் வந்த வசீகரன் மற்றும் அவரது மகன் அஜித்திடம் விசாரணை நடத்தினர். இதில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக 40 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துச் செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பணம் பட்டுவாடா தொடர்பாக வசீகரன் மற்றும் அஜித் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் காரையும் பறிமுதல் செய்தனர். சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கும் விடுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் திடீர் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வருகின்ற 18ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவை மற்றும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அதற்காக அனைத்து அரசியல் கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் பதுக்கி வைத்திருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் சென்ற அவர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் தங்கும் விடுதியில் சோதனை நடத்தினர். தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரின் அறை உட்பட சில எம்எல்ஏக்களின் அறைகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. நள்ளிரவு 2 மணி வரை நடைபெற்ற இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அது குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. இந்த திடீர் சோதனையால் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கும் விடுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதேபோல் ஈரோட்டில் உள்ள தனியார் ஹோட்டலிலும் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வந்த தகவலின் பேரில் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 8 வழிச்சாலை திட்டம் நிறைவேற்றப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி விவசாயிகள் கருப்பு கொடி போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். சேலம் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி 8 வழிச்சாலை திட்டம் நிறைவேற்றப்படும் என கூறினார். முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் ராமதாஸ் முன்னிலையில் நிதின் கட்கரி இவ்வாறு பேசியது விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி, கவுண்டம்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிராக கருப்பு கொடி போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு எதிராக வாக்களித்து தங்களது எதிர்ப்பை தெரிவிப்போம் என்று தெரிவித்துள்ளனர். சமீபத்தில்தான் நீதியரசர்கள் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் தீர்ப்பு வழங்கியிருந்தார். அந்த தீர்ப்பை மதிக்காமல் மத்திய அமைச்சரான நிதின் கட்கரி அவர்கள் நாங்கள் 8 வழிச்சாலையை அமைத்தே தீர்வோம், இது நாட்டுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய திட்டம் என்று கூறியிருக்கின்றார். அந்த மேடையிலேயே நம்முடைய மாநில முதலமைச்சர் எடப்பாடியாரும் பாட்டாளி கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் முன்னிலையிலேயே இத்திட்டம் நாட்டுக்கு வளர்ச்சியான திட்டம், ஆகவே இதை செயல்படுத்துவோம் என்று கூறிய நிதின் கட்கரியை கண்டித்தும் அதற்கு கூட்டணியாக இருக்கின்ற அவருடைய கூட்டணி கட்சிக்காரர்களை கண்டித்தும் இந்த 8 வழிச்சாலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நாங்கள் கண்டனம் தெரிவிக்கின்றோம், கருப்பு கொடியை ஏற்றுகின்றோம் என்பதை இந்த கண்டனத்தின் மூலமாக தெரிவிக்கின்றோம். RSS அமைப்பின் பிரச்சாரக்காரராக இருக்கும் மோடியால் நாட்டில் எப்படி ஒருமைப்பாட்டை கொண்டுவர முடியும் என காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மோடியின் 5 ஆண்டு கால ஆட்சி என்பது வரலாற்று பேரிடர் என்று கூறினார். விவசாயிகள் மற்றும் மாணவர்களின் தற்கொலை அதிகரித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வருவதாக கூறிய முகுல் வாஸ்னிக் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் RSS அமைப்பின் பிரச்சாரக்காரராக இருக்கும் மோடி நாட்டில் எப்படி ஒருமைப்பாட்டை கொண்டு வருவார் என்றும் முகுல் வாஸ்னிக் கேள்வி எழுப்பினார். சென்னையில் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கொன்ற கணவரை போலீசார் கைது செய்தனர்.
சென்னை கொத்தவால் சாவடி போக்குவரத்து பிரிவில் காவலராக பணியாற்றும் பிரேம்நாத் பெரம்பூர் காவலர் குடியிருப்பில் மனைவி அர்ச்சனா மற்றும் 2 குழந்தைகளோடு வசித்து வந்தார். திருமணமாகி 17 ஆண்டுகள் ஆன நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவருக்குள்ளும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. இதில் பிரேம்நாத் இரும்பு கம்பியால் அடித்ததில் பலத்த காயமடைந்த அர்ச்சனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த செம்பியம் போலீசார் காவலர் பிரேம்நாத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரில் கார் பழுது பார்க்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ஏராளமான கார்கள் எரிந்து நாசமாக்கின. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருகே புதிய வசூர் பகுதியில் சுஷில் மேத்தா என்பவருக்கு சொந்தமான கார் பழுது பார்க்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு 500க்கும் மேற்பட்ட பல வகையான கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அப்பகுதியில் இருந்த முட்புதருக்கு மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். இந்த தீ கார் ஷெட்டுக்குள்ளும் பரவியது. காற்றின் வேகத்தில் மளமளவென பரவிய தீயால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான கார்கள் எரிந்து நாசமாக்கின. 4 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. காஞ்சிபுரம் அருகே தமிழ் புத்தாண்டை ஒட்டி பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் அடுத்த பழவந்தாங்கல் பகுதியில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பசுமை மேம்படுத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ் இலக்கிய பேரவை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தப்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், பரதநாட்டியம், கிராமிய நடனம், சிலம்பாட்டம், சுருள் சுற்றுதல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியில் காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியம் மற்றும் தமிழ் இலக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் கண்ணன் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இயற்கை பாதுகாப்பை வலியுறுத்தி அனைவருக்கும் மருத்துவ குணம் வாய்ந்த மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. திருக்கோவிலூர் அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் தம்பதியினர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டம் தேவனூரை சேர்ந்த பழனிசாமி, அம்சவல்லி தம்பதியர் கூலி வேலையை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது தேவனூர் கூட்டுச்சாலை அருகே வந்தபோது எதிரே கரும்பு ஏற்றி வந்த லாரியோடு தம்பதியினர் வந்த இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் பழனிசாமி, அம்சவல்லி ஆகிய இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநரை கைது செய்தனர். உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கல்வி, மருத்துவம், தண்ணீரை விற்பனை செய்யும் மத்திய மாநில அரசுகளுக்கு வாக்காளர்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சீமான் உரையாற்றினார். நாம் தமிழர் கட்சியின் தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் ஷெரீனை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவுக்கென்று ஒரு கட்சி இருக்கக்கூடாது, அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மக்கள்தான் ஆள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே தொழில் நடத்தி கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள். வெளிநாடுகளில் முத்திரை குத்தி ஓட்டு போடும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. அதை ஏன் இங்கே அமல்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். இந்தியாவுக்கென்று ஒரு கட்சி இருக்கக்கூடாது, காங்கிரஸ் இருக்கக்கூடாது, பாரதிய ஜனதா இருக்கக்கூடாது. இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். அந்தந்த மொழிகளில் தேசிய மக்களை அந்தந்த மொழிகளில் தேசியத்தின் மகன் ஆளணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்காம மத்தியில் கூட்டாட்சியும் மாநிலத்தில் தன்னாட்சியும் எப்படி மலரும்? புதிய தேசம் என்பது பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு அறிவார்ந்த எனது மக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், படித்த இளைஞர் பெருமக்கள், தம்பி தங்கைகள், இந்த தேர்தலில் எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தணும்.
நெல்லை அருகே பணகுடியில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் மத்திய ஆயுதப்படை காவலர்கள் பேரணி நடத்தினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் விதமாக மத்திய ஆயுதப்படை காவலர்கள் நெல்லை மாவட்டம் பணகுடியில் துப்பாக்கி ஏந்தியபடி அணிவகுப்பு நடத்தினர். இதனை வள்ளியூர் உதவி காவல் கண்காணிப்பாளர் ஹரிகரன் பிரசாத் தொடங்கி வைத்தார். வடக்கன்குளம், காவல் கிணறு உள்ளிட்ட முக்கிய நகர் வீதி வழியாக நடைபெற்ற பேரணியில் 100க்கும் மேற்பட்ட ஆயுதப்படை வீரர்கள் கலந்து கொண்டனர். தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் துணை ராணுவ படையினர் அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தினர். தேர்தல் வாக்குப்பதிவின் போது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையிலும் துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் துணை ராணுவ படையினர் அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற ஊர்வலத்தை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுப்பையா தொடங்கி வைத்தார். வேலூரில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதனை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராமன் தொடங்கி வைத்தார். சிவகங்கை அரண்மனை வாசலில் இருந்து துணை ராணுவ படையினரின் அணிவகுப்பு ஊர்வலம் தொடங்கியது. காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற அணிவகுப்பில் 500க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் பங்கேற்றனர். கடலூரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதில் 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் 150க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். மும்பையில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த கட்டடம் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார், 3 காயமடைந்தனர். மும்பை தாராவியில் பணிகள் நடைபெற்று வந்த கட்டடத்தின் ஒரு பகுதி நேற்றிரவு இடிந்து சாலையில் விழுந்தது. அப்போது சாலையில் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 காயமடைந்தனர். காயமடைந்த 3வரும் சிகிச்சைக்காக சயான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக கட்டடத்தின் ஒப்பந்ததாரர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். அசாமில் புத்தாண்டை ஒட்டி கலைஞர்கள் நிகழ்த்திய பிகு நடனம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. அசாமில் புத்தாண்டு மற்றும் அறுவடை திருநாளை ஒட்டி ஒரு வாரமாக கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. அசாமிய பண்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இசை, நடனம் என கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. குவகாத்தியில் பழங்குடி மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து பிகு நடனம் ஆடியது பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது.